குருவழியே ஆதி ஆதி. ஓம் குருமொழியே வேதம் வேதம். ஓம் குருவிழியே தீபம் தீபம். ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது மனிதனுக்கு தேவைப்பட்ட குணங்களை எப்படி வளர்த்து கொள்வது, அந்த குணங்களின் மூலமாகவே நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பொறுமை அப்படிங்கிற ஒரு குணம். இது எல்லோருக்குமே வேணும். அந்த பொறுமைங்க குணம் இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், உள்ளமைதி கிடைக்கும், நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஆற்றலும் கிடைக்கும். அந்த பொறுமை அப்படிங்கிறது சின்ன குழந்தையிலேருந்து படிக்கக்கூடிய மாணவர்கள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் இருக்கணும். இப்போ நம்ம அந்த யோக பயிற்சியே பண்ணுறோம். ஒரு உடம்புல ஒரு ப்ராப்ளம், அதுக்குரிய பயிற்சி கொடுக்குறோம். 48 நாட்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, ஒரு வாரம் பண்ணிவிட்டு அந்த பொறுமை இல்லை சார், எனக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படிங்கிறோம். அப்போ ஒவ்வொரு நிகழ்வும் வாழ்க்கையில் நமக்கு பொறுமை அப்படிங்கிறது தான் வாழ்க்கையில் பெருமையை சேர்க்கும். அப்போ அந்த பொறுமைங்க குணத்தை நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் ஈடுபடுகின்ற எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும். இப்போ படிக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல அமர்ந்து பொறுமையாக இத்தனையும் நான் கண்டிப்பாக இன்றைக்கு 2 மணி நேரம் பொறுமையாக ஒரு இடத்துல அமர்ந்து படிப்பேன். நீங்கள் அந்த இடத்துல அமர்ந்து படிப்பதற்கு பொறுமைங்க குணம் இருந்தால் தான் படிக்க முடியும். இதே மாதிரி தான் நம்ம செய்கின்ற எல்லா செயல்களிலும் பொறுமை அப்படிங்கிறது அவசியமாக ஒன்றாக அமைகின்றது. இன்றைக்கு இந்த பொறுமை இல்லாத காரணத்தினால்தான் நமக்கு பலவிதமான பிரச்சனைகள் உடலில் ஏற்படுது, மனதினாலே ஏற்படுகின்றது. இப்போ சாப்பிடும் பொழுது கூட நமக்கு எந்த உணவு ஒத்துக்கொள்ளும், எது ஒத்துக்கொள்ளாது, அதை பொறுமையாக நம்ம சிந்தித்து இந்த உணவு நமக்கு ஒத்துக்கொள்ளாது அப்படின்னா அதை நிப்பாட்டிடலாம். ஆனால் அந்த இடத்துல நமக்கு பொறுமை காப்பதில்லை. ஆகினால் இந்த பொறுமைங்க குணத்தை வளர்க்கணும் அப்படின்னா நம்ம உடம்புல எல்லா சுரப்பைகளும் நன்றாக சுரக்கணும். அப்போ தான் நமக்கு எப்பொழுதுமே இந்த பொறுமை அப்படிங்கிறது நமக்கு வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்கும். அது கிடைத்து விட்டுருச்சு அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கை வளமாக இருக்கும். பெரிய பெரிய தலைவர்கள், வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள், அவங்களுடைய வாழ்க்கையினுடைய சரித்திரத்தை படித்து பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையில் பொறுமையாக இருந்தாங்க, நிதானமாக இருந்தாங்க. அந்த பொறுமை தான் அவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கின்றது. அந்த பொறுமையை இழந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்காது. ஸோ அந்த குணத்தை நாம் எப்படி வளர்த்துக்கொள்ளணும், வளர்த்து கொள்ளக்கூடிய பயிற்சிகள் என்ன, இந்த பயிற்சிகளை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நிதானம் கிடைக்கும், பொறுமை கிடைக்கும். ஸோ இந்த 2 நமக்கு வந்துருச்சுன்னா நம்ம உடம்புல ரத்த அழுத்தம் வராது, மூட்டு வலி வராது, கழுத்து வலி வராது, முதுகெலும்பு திடமாக இயங்கும். தினமுமே யோக பயிற்சிகள் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். எல்லோருக்கும் அந்த பொறுமை இல்லை. சார் யார் சார் டெய்லி உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்ட்டு அந்த பொறுமை இல்லாத காரணத்தினால ஒரு நாள் பண்ண, 2 நாள் பண்ண, 3ஆம் நாள் பொறுமை இல்லை. அப்போ நீங்கள் பொறுமையாக தினமும் இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. நிச்சயமாக ஆரோக்கியம் கிடைக்கும். எந்த செயலாக இருந்தாலும் சரி, அந்த செயல் எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி முடிக்கணும், அதுக்கு உரிய எல்லா உபகரணங்களையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு பொறுமையாக ஆரம்பித்து நீங்கள் வெற்றி கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், அதிலேயே போய்கிட்டே இருங்க. நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அப்போ மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, பெரியவர்களுக்கு, வயதானவர்களுக்கு எல்லோருக்குமே தேவை அடிப்படை ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா வாழ்க்கையில் பொறுமை. ஸோ அந்த பொறுமையை கொடுக்கக்கூடிய யோக பயிற்சிகள், அதனுடைய செயல்முறை விளக்கத்தை இப்பொழுது தெளிவாக காண்போம். நேர்களை நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. இது சுகாசன நிலை. கண்களை மூடி மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். இப்போ நம்ம முதல் முத்திரையாக பார்க்க போகிறோம் பிரித்திவி முத்திரை. பிரித்திவி அப்படின்னா நிலம். இந்த நிலத்துக்கு பார்த்தீங்கன்னா பொறுமை உண்டு. எல்லா மனிதர்களையும் நிலம் பாதுகாத்துக்கின்றது. நல்லவன், கெட்டவன், கொலை செய்தவன், மிகவும் நல்லவன், எல்லோரையுமே இந்த பூமாதேவி காத்து பொறுமையாக காத்து நிற்கின்றது. ஆங்கிலம் தான் பூமியை போன்ற நமக்கு ஒரு பொறுமை வேணும்னு சொல்கிறோம். இந்த பிரித்திவி அப்படிங்கிறது நிலத்தோடு சேர்ந்த ஒரு முத்திரை, பொறுமையை கொடுக்கக்கூடியது. மோதிர விரல், சுண்டு விரல், மோதிர விரல், கட்டை விரல், நுனி. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க 3 முறை. இப்போ இந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க. ஆழ் மனதில் என்னிடம் பொறுமை அப்படிங்கிற அந்த குணம் வளர்ந்து வருவதாக எண்ணுங்கள். நான் செய்கின்ற எல்லா செயல்களிலும் பொறுமையை காத்து வெற்றியை அடைவேன். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மன மூச்சில் லைக்கட்டும்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை முகுள முத்திரை. பெருவிரல் நோக்கி 4 ஒன்று குவித்து வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். பஞ்சபூதமும் சமமாக இயங்குவதாக எண்ணுங்கள். பொறுமை என்ற குணம் என்னிடம் இந்த முத்திரையின் மூலமாக வளர்ந்து வருவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை சின் முத்திரை. ஆள்காட்டி விரல், கட்டை விரல் நுனி. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்க, மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்க 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். ஆழ் மனதில் நிதானமாக செயல்படுகின்றேன், பொறுமையாக செயல்படுகின்றேன். அந்த பொறுமை என்ற குணம் வளர்ந்து வருவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ணுறேன். ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கிறேன். முதல் முத்திரை பிரிதிவி முத்திரை. மோதிர விரல், கட்டை விரல் நுனி. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். ஆழ் மனதில் என்னிடம் பொறுமை என்ற குணம் வளர்ந்து வருவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை முகுள முத்திரை. பெருவிரல் நோக்கி 4 ஒன்று குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். பஞ்சபூதமும் சமமாக இயங்குவதாக எண்ணுங்கள். பொறுமை என்ற குணம் வளர்ந்து வருவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை சின் முத்திரை. பெருவிரல், ஆள்காட்டி விரல் நுனி. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெடுத்து மூச்சை வெளியே விடுங்க. ஆழ் மனதில் நான் பொறுமையாக நிதானமாக செயல்படுகின்றேன். இந்த முத்திரையின் மூலமாக பொறுமை என்ற குணம் வளர்ந்து வருவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ சுகாசனத்துக்கு வந்துடுறேன். ஆசனத்தில் வீராசனம் பொறுமையை கொடுக்கக்கூடியது. கண்களை மூடி மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்க, மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்க 3 டைம்ஸ். இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஆழ் மனதில் நான் எனது வாழ்க்கையில் ஒவ்வொரு செயலிலும் பொறுமையாக நிதானமாக செயல்படுவேன். அந்த உணர்வை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. 1 நிமிடம் முதல் 2 நிமிடம் இந்த ஆசனத்தில் இருக்கலாம். முதல்ல 1 நிமிஷம் இருக்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பயிற்சி பண்ணும் பொழுது 2 நிமிடம் இருக்க முடியும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நார்மலுக்கு வந்துடுறேன். அடுத்து பொறுமை கொடுக்கக்கூடிய ஒரு ஆசனம் வஜ்ராசனம். மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்க, மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்க ஒரு 3 முறை. இப்போ இந்த மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்க. ஆழ் மனதில் நான் நிதானமாக பொறுமையாக செயல்படுகின்றேன். ஒவ்வொரு செயலிலும் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுவேன். அந்த உணர்வை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க.
இப்போ இந்த வஜ்ராசனத்திலே ஒரு முழுமையான நாடி சுத்தி பண்ணுறோம். சின்முத்திரை. இடத்துல ஆரம்பித்து இடத்துல வெளியே விடுறது ஒரு சுற்று. இந்த மாதிரி இது ஒரு சுற்று. இந்த மாதிரி 5 இல்லை 10 நிதானமாக பண்ணிக்கணும். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு 2 கை சின்முத்திரை. மூச்சை மட்டும் ஒரு 10 செகண்ட் அப்படியே வாட்ச் பண்ணுங்க. ஆழ் மனதில் நான் பொறுமையாக நிதானமாக செயல்படுகின்றேன். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. நேயர்களே, இன்றைய காலகட்டத்தில் பள்ளி மாணவர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள் அனைவருக்குமே அந்த பொறுமை, நிதானம் ரெண்டுமே தேவை. இந்த பொறுமையும் நிதானமும் நம்ம வாழ்க்கையில் கிடைச்சிருச்சுன்னா நாம் ஈடுபடக்கூடிய எல்லா செயல்களும் வெற்றி. அதேபோல் இரத்த அழுத்தம் வராமல் சிறப்பாக வாழ முடியும். இதய துடிப்பு சீராக இருக்கும். இந்த பயிற்சிகளை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வளமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.